ஹார்ட் ஒர்க்க தாண்டி என்ன லக் வந்துற போதுன்னு சொல்ற கேரக்டர் தானே நீ எப்படி மாறின ராகு? சில நேரங்கள்ல சில மாற்றங்கள் தேவைப்படுது. சில விஷயங்களை நம்பணும், அக்செப்ட் பண்ணிக்கணும்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு வரேன் லாவண்யா. கொஞ்ச நாளாவே நீ பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப புதிரா இருக்கு ராகு. லாவண்யாவுக்கு பாட்டி சொன்ன மாதிரி முதல்ல ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு ரூல்ஸ் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ராகவ், நான் அப்போ இந்த போட்டோவை பார்த்து பயந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ சந்தோஷமா எடுத்து ஏன் தெரியுமா? ஏன்னா நீ இப்ப என்னோட வைஃப் அதானே? சாச்சா, அதெல்லாம் இல்ல. அந்த உரிமையெல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். உங்க ஆபீஸ்லயே பொட்டிக் வச்சிருக்கிற பொட்டிக் ஓனர் எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்கணும். நீ இந்த போட்டோ முன்னாடி இப்படியே நில்லு. நான் என்னோட மொபைல்ல இருந்து போட்டோ எடுத்து உனக்கு சென்ட் பண்றேன். இதுல கேமரா குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கும். வேண்டாம், என் போன்லயே நான் எடுத்துக்கிறேன். நான் பாருங்க வந்து வேலையை விட்டுட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கேன். ஆகாஷ் எங்க பக்குவமா விரதத்தை கடைபிடிக்காம விளையாட்டுத்தனமா இருந்துருவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்லபடியா விரதத்தை முடிச்சிட்டேன். எல்லாமே அனுபவியோட இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணதுனாலதான் பாட்டி. அடுத்த வருஷம் ராகவ், நீ, முரளி, மனோகர்னு எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா போயிட்டு வரோம். அடுத்த வருஷம் ராகவ் மாலை போட்டு கோவிலுக்கு போறானா இல்ல ஆகாஷ கூப்பிட்டுக்கிட்டு இந்த வாழ்க்கையே வேணான்னு சன்னியாசம் போறானான்னு ஒரு ஹாஃப் அன் அவர் என் கேபினுக்கு வரியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு ராகவ். நம்ம கோயில்ல இருக்கிறப்பவே கமலாக்கா எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க.